கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். ஒரு மாதம் வீட்டிலே இருந்த பனையூர் முதல்வராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தினம் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருந்தாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா இந்த தினம் விவசாயிகளுக்கு நான் தான் அவங்களோட பாதுகாப்பாருன்ற மாதிரியான பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு திமுக ஆட்சி நாங்கள் வீட்டுக்கு அனுப்புன்ற மாதிரியான பல கருத்துக்கள் கூட வச்சிருக்காரு. நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? பனையூர் ஜமீன்தார் வீட்டுக்குள்ள வந்துட்டே திமுக வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்கிறாரு. அதான் விஷயம். அவர் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு, வெளியே வரணும்ல. இப்போ முதலமைச்சர் இன்னைக்கு போய் முதலமைச்சர் பணியும் செய்கிறாரு, திமுக தலைவர் பணியும் செய்கிறாரு. காலையில் மாமல்லபுரத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி திமுக பணியாற்றினார். உடனடியாக கிளம்பி மதுரைக்கு வந்துட்டார். மதுரையிலேருந்து கிளம்பி கோவில்பட்டி, தென்காசி, நாளை அரசு விழாக்களில் கலந்துக்கிட்டு மக்கள் நல திட்டங்களை அறிவித்து விட்டு முதலமைச்சருக்கான பணியை செய்துவிட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முதலமைச்சராக மதுரைக்கு பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பசும்பொன் கிராமத்திற்கே சென்று வீர வணக்கத்தை செலுத்திட்டு மதியம் 1:30 மணிக்கு வழியாக சென்னை சென்று வடகிழக்கு பருவமழை குறித்து பேசுகிறாரு. இவரை பார்த்து கூரை ஏறி கூலி உடிக்க தெரியாதவன் வைகுண்டத்துக்கு வழிகாட்ட போகிறானா? ஏப்பா, 42 பேர் உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இப்படி நெருக்கடியில் செத்த வரலாறு இல்லை. அந்த 42 பேருக்கு இறந்தவன் அப்போ இறந்தவனுக்கு உன்னால கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திறமில்லை, வீரம் இல்லை. ஒன்னாம் நம்பர் பயந்தாங்கோழி. எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராகாதவனுக்கு அரசியல் தேவையில்லை. ஒரு உண்மையை நீ மறைப்பதற்கு, உன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்வதற்கு 1000 பொய்யை சொல்லிட்டு வர தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்களுக்கு தெரியாதா? மக்கள் ஏமாளிகளா? நீ ஒரே ஒரு உண்மையை மட்டும் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னுடைய புகழ் வேற. நீ சம்பவம் நடக்குது உனக்கு தெரியும். நீ கரூருக்குள்ள நுழையும் போதே ஒரு பெண் இறக்கிறார், உன் கண் முன்னாடியே மடிகிறார்கள், தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகிறார்கள். குடிக்க தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு விளையாடுற நீயும் ஆதவ அர்ஜுனாவும். நேற்றைக்கு இந்த 42 பேர் குடும்பத்தை கூட்டு போகிறதுக்கு பெரிய தண்ணி டேங்கே பஸ்ஸுக்கு பின்னாடி கூட்டு போகிறேன். இவ்வளோ லூசு பேரை பார்த்துருக்கம்மா? அன்றைக்கு கரூரை விட்டு நீ வந்திருக்க கூடாது. உன் மனசாட்சி உன்னை உலுக்கியது. எப்பயுமே மனசாட்சிக்கு பயப்படணும். என்ன உழுக்குச்சு? நாம் தான் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டினோம். நாம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவில்லை. கட்டுக்கடங்காத கூட்டத்தை நாம் தான் வெறியால், அதிகார போதையால் கூட்டினோம். அதிகார திமிர் கொழுப்பு நமக்கு. மக்கள் சக்தி திரண்டால் நாம் என்ன ஆகிவிடுவோம்? அரசாங்கம் என்ன செய்து விடுவோம்? நம்மை சிறைக்கு அனுப்பி விடுவார்களா? மக்கள் நம்மளை அடித்து விரட்டுவார்களா? இந்த கேள்விதான் உனக்கு இருந்தது. அதனால அரண்டு மிரண்டு ஓடி பனையூருக்குள்ள பதுங்கிய காகித புலி நீ. பதுங்கிட்டு 3 நாள் கழிச்சு RSS காரனை ஆடிட்டர் குருமூர்த்தி ஒன்று தொடர்பு கொண்டு பழிய அவங்க மேலே போடுவோம், கரூர் செந்தில் பாலாஜி மேலே போடு, திமுக அரசு தான் கட்டாயப்படுத்தி இந்த இடத்த கொடுத்தது, காவல்துறை பாதுகாப்பு இல்லைன்னு அறிக்கை கொடு, வீடியோவில் பேசு, வெளியே வராத அப்படின்னு சொல்லி உனக்கு ஆலோசனை சொன்னவன் ஆடிட்டர் குருமூர்த்தி துர் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு உன்னைய களத்தில் இறக்கி விடவிட்ட RSS உடைய பாஜகவுடைய கையாளாக நீ செயல்பட்டு வீடியோ போட்ட. மக்கள் ரசிப்பானா? ஏற்றுக்கொள்வானா?
கரூரில் நீ இறங்கிய உடனே வேனில் ஏறின முதல் யாருக்கு நன்றி சொன்ன? என்னை பாதுகாப்பாக கரூர் பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு அழைத்த காவல்துறைக்கு நன்றி. ஆங்கிலத்தில் தேங்க்ஸ். கேட்டிருக்குப்பா. நாங்கள் பேசுவதற்கெல்லாம் ஆதாரம், சான்று, ஆவணம், காட்சிகள், நீங்கள் எடுத்த சாட்சிகள், நீங்கள் கொடுத்த கேமராக்கள் அனைத்து இருக்கு. பொய் சொல்லல. நாங்கள் 3 நாள் கழிச்சு திமுக அரசு மேல பழிய போட்ட இப்போ கரூர்ல போய் எங்கேயாவது உலகத்துல ஒரு விபத்தில் இறந்துருக்கிறாங்க, காயப்பட்டிருக்காங்க, அவங்கள போய் வீடு தேடி சந்தித்தது தான் வரலாறு. உலகத்திலேயே ஏசி பஸ்ஸை கொடுத்து 30 நாள் கழிச்சு அவங்கள யாருக்கும் தெரியாம, காவல்துறைக்கு தெரியாம, உங்க பத்திரிகையாளருக்கு தெரியாம, ஊடகங்களுக்கு தெரியாம சொகுசு வீடியில் தங்க வச்சு என்ன நடந்துச்சுன்னு இவர் வெளியே சொல்ல மாட்டாராம், இவர் பேச மாட்டாராம். உலகத்திலேயே பத்திரிகையாளரை சந்தித்து பயப்படுற கோலை விஜய். ஏன் பத்திரிகையாளர் சந்தித்து எல்லா விஷயத்தையும் பேச வேண்டியதான? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. திமுக அரசு மேலே குற்றம் இருந்தால் குற்றத்தை பகிரங்கமாக பத்திரிகையில் உன்னை தூக்குறாங்கல்ல. பாலிமர் தொலைக்காட்சியும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நீ வீட்டிலேருந்து கிளம்பும் போது நீ குளியல் அறையிலையும் கழிப்பறையிலும் இல்லாத இடத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் காட்டுறாங்கல்ல. தாவேக்கு ஐடிவிங்காகவே செயல்படுறாங்க. தாவேக்கு ஐடிவிங் செயல்படுது, ஐடிவிங்காகவே பாலிமர் செயல்படுது, புதிய தலைமுறை செயல்படுது. ஆர்எஸ்எஸ் பாஜக உங்களுக்கு ஊதுகுழல், எடப்பாடி பழனிசாமி ஊதுகுழல், இலவச வழக்கறிஞரா எச் ராஜா மாதிரி ஆள் வர்றேன், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை உனக்கு வர்றேன். இவ்வளவு பரிவாரங்களோடு இருக்கையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நடந்த உண்மையை சொல்ல மறுப்பது ஏன்? நேற்று எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க, என்ன நடந்துட்டு இவர் சொல்ல மாட்டாரா பத்திரிகையாளர்கிட்ட? உள்ள புறா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி வெளியே பேசுங்கன்னு சொல்லி இன்னைக்கு தந்தி டிவி விட்டு அனுப்பி விட்டு அந்த போயிட்டு வந்தவங்ககிட்ட பூராத்தையும் பேட்டி, அதில் பூரா ஒரே மாதிரி எங்கள் காலில் விழுந்தாரு, எல்லாம் ஒரே மாதிரி. எத்தனை பேர் காலில் விழுந்தாரு? ஏன் இது நீ படம் எடுத்து பொது வழியில் காலில் விழுந்த காட்சியை போட வேண்டியதானே? மன்னிப்பு கேட்பது என் அகராதியில் இல்லை என்று சொல்லுகிறார் விஜய். திமிரு. பணம் இருக்கு, பணம் இருக்குன்னா பனையூருக்கும் கூப்பிடுவ. நீ இரங்கல் தெரிவிக்க, ஆறுதல் தெரிவிக்க 30 நாள் கழிச்சு 38 கிலோமீட்டருக்கு வருவ. மாமல்லபுரத்துக்கு 38 கிலோமீட்டர் தான். 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பாதிக்கப்பட்டவன பஸ்ஸில் கூட்டு வர சொல்லுவேன். இதெல்லாம் எவ்வளவு பண திமிரு, அகம்பாவதும் இல்லையா? மக்களோட நம்புவானா? நீ 4 பேரை விட்டு பேட்டி கொடுக்க விடுற. 3/4 மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட பேசினாராம். எவ்வளோ நேரம்? 12 மணிக்குள்ள முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் டீ அவரே போட்டு கொடுத்தாரான், டீ கேஸை ஊற்றி சீனி போட்டு டிக்கெட்டை கொடுத்தாரான். ஒருத்தர் பேட்டி, ஒருத்தர் பிஸ்கட் வாயில் ஊட்டி விட்டாரான். ஒருத்தர் என்ன சொல்கிறான், ஒரு பெண்ணு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. அங்கே அராஜ கீச்சில் விட்டாங்க. கீச்சி எங்கட விட்டாங்க உனக்கு? நான் கேட்குறேன், என்னன்னு கேட்டால் கீச்சி விட்டாங்க, தேவையில்லாத பிடிச்சாங்க. யார் அதெல்லாம் கண்காணிப்பு கேமராவில் கூட நடவடிக்கை எடுப்பா. எல்லாரும் இப்படிப்பட்ட அராஜகம் நடந்தால் ஏற்றுக்குறோமா? ஒரு பெண்ணுக்கு, நம்ம வீட்லேயும் பெண்ணு இருக்குல்ல, சகோதரி இருக்காங்கல்ல, எந்த பெண்ணுக்கும் பாதிப்பு இப்படி கூட்டத்தில் அயோக்கியத்தில் நடந்தால் விட்டுருவோமா? அது எந்த அரசாக இருந்துட்டு போகுது? நாங்கள் ஆதரிக்கிற அரசாக கூட வந்துட்டு போகுது. ஆனால் இங்கே சொல்கிற பொய் திட்டமிட்டு சொல்லி கொடுத்து இன்னும் அந்த பொய்யை, பழைய பொய்யை சொல்ல வைக்கிறாங்க. எப்படி சொல்ல வைக்கிறாங்க? இந்த மாதிரி எங்களை உள்ளே பிடிச்சாங்க, உள்ளே இடித்தாங்க. இதெல்லாம் எந்த, அவர் வேனில் 24 கேமரா இருக்குன்றாங்க. அவர் வந்த பஸ்ஸில் அந்த கேமராவில் இருக்கா? காட்டு, ஒன்று காட்டுங்க, ஒன்று காட்டுங்க. இன்னும் விஜயை நம்புறதெல்லாம் ஐந்தறிவு படைத்தவன் தான். இந்த நாட்டுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? யாருமே
சுயமரியாதையை கிள்ளி பார்க்கிறான். சுயமரியாதை வாழ வேண்டாமா மக்கள்? ஒரு சினிமா படத்தில் 200 ரூபா டிக்கெட் பார்த்து படம் பார்த்தான், நடிச்சுட்டு ஆட்டம் போட்டு போயிட்டான், டான்ஸ் போட்டு ஆடலும் பாடலும் ஊரில் வைக்கிறான், 10,000 ரூபா கொடுத்து ஆட விடுறான், போயிடுறாங்க. அவ்வளோதானே. அவங்க பின்னாடி நீங்கள் நாட்டை கையில் கொடுப்பீங்களா நீங்கள்? அது மாதிரி ஆடலும் பாடலும் ஆட வந்தவங்க தானே திரைப்படத்தில் ஆடுறான், தெருவில் ஆடிட்டு போகிறான். உண்மையான அவனுக்கு இருக்க திறமை கூட உனக்கு கிடையாது. எவ்வளவு சோதனைகளை திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், காங்கிரஸ், நாட்டின் விடுதலைக்காக போராடிய இயக்கம். 42 பேர் இறந்துட்டான் செய்தி கிடைச்சிட்டு துண்டக்கான துணியக்கான ஓடிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி தயவோட, பாஜக ஒன்றிய அரசுடைய தயவோட, எடப்பாடி பழனிசாமி உறுதுணையோட இன்னும் நீ வெளியே கரூருக்கு வர முடியல, உனக்கு துணிவு இல்லை. இப்போ என்ன போய் சொல்ற? நீயா டிஜிபி ஒரு லெட்டர் கொடுக்குற? உன்னை யார் அங்கே வர வரான்னு சொன்னா? காவல்துறை தடுத்ததாக சொல்லு. தடுத்துருக்கா? கல்யாண மண்டபம் கிடைக்கல. எந்த கல்யாண மண்டபம் கேட்டு இல்லை நாங்கள் சொல்லு. கரூரில் ஏன் கல்யாண மண்டபத்தில் நீ பார்க்கணுமா? மகனை இழந்திருக்கிறான், தம்பையை இழந்திருக்கிறான், தங்கையை இழந்திருக்கிறான், மகனை இழந்திருக்கிறான், மனைவி இழந்திருக்கிறான், கட்டிய கணவனை இழந்திருக்கிறார். அவரெல்லாம் கல்யாண மண்டபம் வச்சு பார்ப்பேன் நீ? என்னுடைய தொண்டர்கள் யார் வர வேண்டாம், நான் இன்று இரவு கரூரில் 42 வீட்டுக்கு சிறுகிற அறிவிச்சுட்டு போ. அதையும் பார்க்கறதுக்கு உன்னை மீறி உன்னை பார்க்கறதுக்கு வருவான் அவனா இன்னும் ஜாகிரதுக்கு. அதோட வெக்க கேடு. நேற்றைக்கு நான் பெரியார் வாரிசு, பெரியார் படத்தை வச்சுக்கிறேன். இந்த பஸ் எல்லாம் கிளம்பி பெரியார் படம் மட்டும் போதாது விஜய், பெரியார் கொள்கை வழிகாட்டி, கொள்கை வழி தலைவர் ஒரு சொல்றது படம் வச்சா மட்டும் போதுமா? பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் என்பதால் 5 சொகுசு பேருந்துகளும் யமகண்டம் தொடங்கும் முன்பு புறப்பட வேண்டும் என தாவேக்கனர் தெரிவித்தனர். அதற்காக உயிர்ந்தவரின் குடும்பத்தினர் அவசர அவசரமாக பேருந்தில் ஏறும்படி தெரிவித்தனர். அதன்படி அனைவரும் ஏறிய பின் பஸ் டயர்களுக்கு எலுமிச்சம்பழம் தான். பஸ் டயர்களுக்கு எலுமிச்சம்பழம் டிரைவர் சூடம் காட்டியதோடு சிறு தேங்காயினை சிதறு தேங்காய் உடைக்க முயன்றார். அப்போது தேங்காய் உடையாமல் உருண்டு ஓடியது. டிரைவர் அந்த தேங்காய் எடுத்து மீண்டும் உடைத்தார். அப்போதும் தேங்காய் உடையாமல் உருண்டு ஓடியது. 3வது முறையாக அந்த தேங்காயை எடுத்து உடைத்து சிதற வைத்தார். இதனால் பேருந்து இருந்தவர்கள் புறப்படும் போதே தடங்கள் ஏற்பட்டு வேதனையாக இருந்தாங்கன்னா. இவர் கொள்கை வழிகாட்டி நாட்டுக்கு. இவர் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புவாராம். இந்தியாவிலேயே அவசர கால நெருக்கடிகளை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வருகிறார். ஆட்சி பறிபோகும், தொண்டர்கள் சிறைக்கு செல்வார்கள், சிறையிலே பல பேர் மடிவார்கள், மாழ்வார்கள். தளபதி ஸ்டாலின் தாக்கப்பட்டார், முரசொலிமாறன் தாக்கப்பட்டார், ஆற்காடு வீராசாமி தாக்கப்பட்டார், முன்னாள் மேயர் சிட்டிபாபு சென்னையிலே சிறை கூட்டணியிலே இறந்தார், மதுரை சிறையிலே சாத்தூர் பாலகிருஷ்ணன் இறந்தார். ஆட்சி பறிபோனது. கலைஞர் அவர்கள் அலுவலகத்துக்கு வர்றாரு. கார் டிரைவரு நெருக்கடி நிலையில் காரை விட்டுட்டு கலைஞரை மேம்பாலத்தில் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். காரை கலைஞர் விட்டுட்டு அங்கிருந்து ஆட்டோவில் அலுவலகத்துக்கு வந்தார். சாத்தூர் பாலகிருஷ்ணனுக்கு துக்கம் விசாரிக்க வேண்டும். கலைஞர் புறப்படுகிறார். டிரைவர் இல்லை, முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு இருக்கிறார் அண்ணன் கண்ணப்பன். அவரை கார் ஓட்டிட்டு வந்து கார் ஓட்டி கண்ணப்பன், விஜய் திமுக ஏன் நிற்கிது, நீலாம் திமுகவை அசைக்க முடியுமா? இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலை. கலைஞருக்கு ஓட்டிட்டு வந்து கார் டிரைவர் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. கலைஞர் வீட்டுக்கு யாரும் போக முடியாது. முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் கார் ஓட்டிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணனுடைய அதான்டா தொண்டன் திமுக இன்னைக்கு உயிரை கொடுக்குறான். கலைஞரை கொண்டா தீ குளிச்சு சாகுறான், மொழி கொண்டா தீ குளிச்சு சாகுறான். திமுக அன்னைக்கு நிற்கிறது காரணம் தெரிஞ்சுக்கிட்டா விஜய். கலைஞர் அன்றைக்கு ஒன்றே மாதிரி சாக்கு பூ சொல்லி மண்டபம் கிடைக்கல, கரூருக்கு வந்தால் எனக்கு பாதுகாப்பு இருக்குமா, பனை ஊர்லேயே தண்ணி அடிச்சுட்டு என்ன நான் கூத்து பண்ணுற கோவாவுக்கு போகும்போது கூட ஒரு நடிகையோடு போகிற திருமண வீட்டுக்கு போனால் என்னென்ன கூத்து பண்ணுற, என்னென்ன வேலை பார்க்குற,
ஆனால் 42 பேர் உனக்காக இறந்தவனுக்கு கேதம் விசாரிக்கிறதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு உலகத்திலே இல்லாத அதிசயம் கேவலம். இந்த கேவலத்தையும் கேவலப்பட்ட நாய் சில பேர் ஒத்துக்கிட்டு பேசுறீங்களே, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. நீங்களாம் தமிழ் மரபா? கலைஞர் அவர்கள் சாத்தூர் பாலகிருஷ்ணனுக்கு அங்கிருந்து கார் ஓட்டி வந்தார் கண்ணப்பன். அவர் கார் ஓட்டினால அவர் விசால கைது செய்யப்பட்டார். முரசொலி பத்திரிகை தணிக்கை செய்யப்பட்டது. தினசரி முரசொலி பத்திரிகை தணிக்கை பார்ப்பான். அரசியல் செய்திருந்தா அதை வெளியிட மாட்டான். இன்னார் கைதுன்னு போடக்கூடாது. மதுரையில் தாவூத்து கைது, பொன்முத்துராலயம் கைதுன்னு போட முடியாது, காவேரி மணி கைது போட முடியாது, யார் சிறையில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கலைஞர் சொன்னார், அண்ணா நினைவு நாள் February 3, இன்றைக்கு அண்ணா நினைவிடத்துக்கு வராத ஒரு பட்டியல் போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதானே கலைஞர் திமுக நின்றதுக்கு காரணம். அதான் அம்மா அவர்கள் கலைஞரை மேம்பால வழக்கில் கைது செஞ்சுட்டாங்க. தளபதி ஸ்டாலின் பெங்களூர் போயிட்டு இருக்காரு, உங்களையும் தேடுறாங்க போலீஸ். சொன்ன நேர கமிஷனர் ஆஃபீஸுக்கு கைது செய்து வந்து உட்கார்ந்தார். உடனே மாதிரி ஓடினாரா? கருவுற்று ஓடியாந்துட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்கணும், மக்களே மன்னியுங்கள், கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது என் தவறு, பயிற்சி இல்லை, இந்த தவறுக்காக வெக்கி தலைகுறேன், இனிமேல் இந்த தவறு நடக்காது, அனைத்து குடும்பத்திற்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கே 42 இறுதிச் சடங்குக்கு நீ போயிருக்கணும்டா. மதுரையில் ஒரு டோல் கேட்டுக்கிட்டு முன்னாடி அண்மையில் மதிமுக பொதுக்குழுவுக்கு போயிட்டு வந்தவங்க கார் ஆக்சிடென்ட் விபத்தில் இறந்துட்டாங்க. உடனடியாக வைகோ தள்ளாத வயலில் வர்றாரு, வந்து இறுதிச் சடங்கில் கலந்துட்டு போகிறார். உலகத்தில் எந்த தலைவரும் உன்னைய மாதிரி மண்டக்கான திமுரு உயிர்களை மயிர் மாதிரி நீ மதிக்கிற. அதுக்கு அந்த உயிரை பறி கொடுத்த சில பேர்லாம் போனால் போகட்டும், எங்களுக்கு விஜய் தம்பின்ற மாதிரி சொல்ல வைக்கிற காசுக்காக பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். போயிருக்க கூடாது. நீங்கள் சுயமரியாதையோட நான் ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன். இப்போ தந்தை பெரியார் இந்த நாட்டில் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த தலைவர். நாங்களாம் இன்னைக்கு சுயமரியாதையோட தமிழ் சமூகம் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் பெரியார் தான் காரணம். ஐயா அவர்களும் குத்தூசி குருசாமியும் இணைபிரியாதவர்கள். ஆனால் ஐயாவிடம் கருத்து வேறுபாடுபட்டு குத்தூசி குருசாமி ஐயாவிடம் விலகிவிட்டார். ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து குத்தூசி குருசாமி அவர்கள் மரணமடைந்து விட்டார். அவங்க குடும்பத்தோட பழகினவங்க ஐயா கிட்ட. ஐயா அவருக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு வேலையோ ஏதோ ஒரு காரணமோ அந்த இரங்கலுக்கு போக முடியவில்லை. குத்தூசி குருசாமியுடைய மரணத்துக்கு போகல. கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலும் குத்தூசி குருசாமியும் சகலப்பாடி. குத்தூசி குருசாமியுடைய மனைவியும் நேத்து சுந்தரவடிவுடைய மனைவியும் உடன் பிறந்தவர்கள். நேத்து சுந்தரவடிவேலு வீட்டில் போய் ஐயா அவர்கள் இந்த குத்தூசி குருசாமியுடைய மரணத்தை துக்க விசாரிக்காக செல்றார். சகலப்பாடி அவங்க மனைவி கூட பிறந்தவங்க. குத்தூசி குருசாமியுடைய மகள் ரஷ்யா இன்னைக்கு இருக்காங்க, கௌதமன் அவங்க பையன் நினைக்கிறேன். 2 பேரும் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் ஐயா அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, வாங்க அவங்கள்ட்ட துக்க விசாரிக்கணும்னு போய் கூப்பிட்றாரு. ஐயா அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த பேரப்பிள்ளைகள் அவங்க 2 பேரும் ரஷ்யாவும் கௌதமனும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவுடைய மரணத்தை குத்தூசி குருசாமியுடைய மரணத்துக்கு ஐயா வரலை, அதனால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம். சித்தப்பா அவங்க சித்தி, அவங்க வீட்டுக்கே ஐயா விசாரித்ததுக்கே போக மாட்டேன்றது சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த பெரியார்கிட்டையே சுயமரியாதை இருந்த பேரப்பிள்ளைகள் வளர்ந்த நாடு இந்த நாடு. நீங்கள் போய் பனையூருக்கு கூப்பிட்றான், மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்றான்னு ஒரு அரிதாரம் பூசிய நடிகர் இந்த நாட்டில் ஏமாத்த நினைக்கிறானே, போகலாமா? சூடு சொரணை தான் போகலாமா? இரங்கல் எங்கே தெரிவிக்க வேண்டும். யார் அவன்? இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா? நாட்டின் முதலமைச்சரானால் என்ன கேடாகும்? இவன் பேசுகிறான் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பாதிப்பு, திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுமானால நீயே வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும். ஒரு சம்பவத்துக்கு எத்தனை சம்பவங்களை திராவிட இயக்கம் சந்தித்திருக்கிறது.
முடங்கியதா? ஒரு சம்பவத்துக்கே பயந்த கோழைகள் ஆதவ் அர்ஜுனா, விஜய், புஷி. நீங்க இந்த நெல்லு சமாச்சாரமா சொல்றாரு. இந்த மாதிரி நெருக்கடி இன்னைக்கு இல்லை. 1836-38 காவிரி படுகை விவசாயம் வீழ்ந்தது. எப்ப? அப்போது கவலையற்ற ஆங்கில அதிகாரி ஆர்தர் காட்டன் களமிறங்கினார். கரைபுரண்டு ஓடும் பல இந்திய ஆறுகளை எல்லாம் முந்தி 1902-3 மகசூலில் காவேரி முதலிடம் பிடித்தது. இன்னைக்கு நடக்கல இந்த மாதிரி சமாச்சாரங்கள். தற்போதைய நெருக்கடிகளுக்கு இடையிலும் விஜய், தமிழக உழவர்கள் சாதித்துள்ளனர். கடந்த குறுவையில் 3.5 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி இப்போது 6.31 லட்சம் ஏக்கர் என உயர்ந்துள்ளது. விவசாயிகளை ஊக்கப்படுத்தாத அரசா திராவிட மாடல் அரசு? தளபதி ஸ்டாலின் கடந்த குறுவையில் அக்டோபர் 13 வரை 3.3 லட்சம் டன்னாக இருந்த கொள்முதல் இந்த காலத்தில் 9,02,420 டன் வரை கொள்முதல் ஆகியுள்ளது. வடகிழக்கு பருவத்தில் முந்திருக்கு. விவசாயிகளை பாதுகாக்கிற மாதிரி தனக்காக உயிரை விட்ட மொட்டுக்கள், இளம் பிஞ்சுகள் வீட்டுக்கு கூட சென்று ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு கோலை விவசாயிகளுக்கு பரிதாபம் தெரிவிப்பது வேதனையா இருக்கு. திமுக நீ இல்ல, துரோகத்தின் மொத்த ஒரு RSS எடப்பாடி பழனிசாமி, யாரும் அசைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான இயக்கம், திராவிட இயக்கம். இங்கே இடதுசாரி பெரியாரிய முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் ஓரணியில் நிற்கிறார். உன்னை போன்ற எடப்பாடியை போன்ற துரோக கூட்டம் உங்களுடைய தோலை உரித்து காட்டும். 2026 தேர்தலில் விஜய் இந்த நாட்டின் ஏமாற்று பொறுவழி மக்கள் நம்பாதீர்கள். நன்றி சார். நன்றி.